வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் சீரீஸாக வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொண்டு போகணுங்கிறது இந்த முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் எவ்வளோ போஸ்டிங் டீட்டெயில் டிஎன்பிசியில் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியர்னா என்ன, ஸ்டேட் சீனியர் என்னென்னு பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது நம்ம டிஎன்பிசியில் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ 6000 சில்லறையாக இருந்த வேகன்சி கடைசியாக அடண்டம் 1C ரிலீஸ் பண்ண பிறகு 9491 வரையும் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த வீடியோவில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறதுக்காக எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் எடுத்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, அவங்கவுங்களுக்கு ரிசர்வேஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது ரிசர்வேஷன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்குள்ளே நம்ம போக முடியும். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கிறதுல இந்த போஸ்டிங்க்கு மட்டும்தான் என்ன ரிசர்வேஷனுங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து 4 அனெக்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1Cன்னு சொல்லி ஒரு அடண்டம் கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிசி வெப்சைட்லேயே அது இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுலேயே எல்லா விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு அத்தன்டிகேட்டடாக அதுலேருந்து தான் நான் எடுத்து நான் இப்போ வீடியோ போடுறதும் அதுலேருந்து தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். இதில் 4 விஷயங்கள் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு அனெக்சர் 1, அனெக்சர் 2, அனெக்சர் 3, அனெக்சர் 4. அனெக்சர் 1ல் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ, பில் கலெக்டர். அதாவது கிட்டத்தட்ட நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் 4 போஸ்டிங் மட்டும் தான் அவங்க போட்டு கம்மா போட்டிருப்பாங்க. நான் இங்கே போட்டிருக்க விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் கம் டைப்பிஸ்ட்டு, ஜேஏ அட்மின், ஜேஏ அக்கௌண்ட்ஸு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3, கேசியர், பில் கலெக்டர், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட், இஓ கிரேட் 4. இந்த எல்லா போஸ்டிங்கும் சேர்ந்தது தான் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனெக்சர் 1ல் இருக்கும். இது போஸ்டிங்கோட நேம் தெரியறதுக்காக தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த எல்லா போஸ்டிங் சேர்த்து தான் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4652. அனெக்சர் 2ல் 2477 டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 3ல் வந்து 662 ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 4ங்கிறது நம்மளுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், அதில் ஒரு 1670 கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா வேகன்சியும் சேர்ந்து தான் உங்களுக்கு 9493ங்கிற வேகன்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அனெக்சர் 1ல் மட்டும் அவங்கவுங்க கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ ரிசர்வேஷனில் அவங்களோட ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறனாலும் படிக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ரிசர்வேஷனுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஓவராலாக அவங்க ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்கிறது 69%. 69 100%ன்னு சொல்லும்போது 69 + 31 31%ங்கிறது ஜென்ரல் டர்ன் அப்படிங்கிறதுல 31% வந்துடும். மிச்சம் இல்லை 69ம் அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சிஎம்மும் வரும்போது ஒவ்வொரு சிஎம் வரும்போதோ இல்லை ஒவ்வொரு அமைச்சர் வரும்போதோ அவங்கவுங்க ஒரு பில் பாஸ் பண்ணி இந்த ரிசர்வேஷன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ இது ஃபைனலாக நம்மள்ட்ட வந்து இருக்கிறது வந்து 69% தான் தமிழ்நாடுக்கு. இது எல்லாருக்கும் வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஜென்ரல் டர்ன் அப்படிங்கிறது யாரெல்லாம் மெரிட்டில் மார்க் வாங்கி முன்னாடி போகிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஜென்ரல் டர்னுங்கிற அந்த 31%க்குள்ளே இருப்பாங்க. அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே வருவாங்கன்னா கம்யூனிட்டிக்குள்ளேயும் வருவாங்க, ஜென்ரல் டர்னுக்குள்ளேயும் வருவாங்க. அப்போ நம்ம போஸ்டிங் எடுக்க போகிற எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருந்தோன்னா ஜென்ரல் டர்ன்லேயும் நம்ம எடுக்கலாம், ப்ளஸ் நம்மளோட கம்யூனிட்டிலையும் எடுக்கலாம். ஸோ சில நேரத்தில் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருக்குது, ஆனால் நம்ம நல்ல மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் டர்னில் இருக்க டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு நம்ம கம்யூனிட்டிக்குள்ள இருக்க டிபார்ட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு உரிமை இருக்குது. ஸோ இதுதான் ரிசர்வேஷனுங்கிறது. ஸோ எல்லாருமே வந்து எனக்கு இந்த ரேங்க் எடுத்திருக்கேன் எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். அவங்கவுங்க கம்யூனிட்டி ரேங்க்கில் அவங்கவுங்க ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரேங்க்கு நீங்கள் ஓவரால் இப்போ நான் சொன்ன மாதிரி அனெக்சர் 1ல் வந்து எவ்வளோ போஸ்டிங் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், 4682. அந்த 4682க்கு நீங்கள் ஒருவேளை ஒரு பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 26.5%ன்னு போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறது உங்களோட கம்யூனல் ரேங்க்கு பிசியில் நீங்கள் ஒரு 1000 அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிசியில் உங்களோட கம்யூனல் ரேங்க்கு இப்போ நீங்கள் 1000ல் இருக்கீங்க. அப்போ அந்த 1000வது ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட போஸ்டிங் வந்து எவ்வளோன்னு வந்து பாருங்கள். பிசியில் போஸ்டிங் எவ்வளோங்கிறத நம்ம பார்த்தா தான் அதுக்கு இந்த 26.5% நம்ம போட முடியும். நம்ம வந்து 4682 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த 4682, அதாவது ஜிடி முதல் கொண்டு எல்லாம் சேர்த்து தான் அந்த 4682. அதுதான் 100%.
அதில் 26 எவ்வளோ, அதில் 3.5 எவ்வளோ, அதில் 20 எவ்வளோ அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கணும், தனித்தனியாக நம்ம போட்டு பார்த்துக்கிறணும். இந்த 4682ல் இப்போ நீங்கள் பிசியா இருந்தீங்க அப்படின்னாக்கா அதில் 26.5% எவ்வளோங்கிறது போட்டு பாருங்கள். அந்த 26 எவ்வளோ வேக்கண்ட் காமிக்குதோ அந்த வேக்கண்ட்டுக்குள்ளே உங்களோட அந்த நம்பருக்குள்ளே உங்களோட ரேங்க் இருக்கான்னு பாருங்கள். அது ஒன்று. இன்னொன்று, சரி இப்போ ஒரு 4000 நான் 4000த்தில் இப்போ ஒரு 10% நான் போட்டு பார்க்குறேன். எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். 4000த்தில் இப்போ ஒரு 4000த்தில் ஒரு 40 போஸ்டிங் இருக்குன்னு வைங்க. அதில் 1%ங்கிறது வந்து என்ன வந்துடும், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். இப்போ 1000 போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம 4000ங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி தான் இருக்கோம். 1000 போஸ்டிங் இருக்குது. அதில் 10% தான் வந்து என்னோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, 10% அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிறதுல வந்து என்ன கிடைக்கும், ஒரு 400 போஸ்டிங் கிடைக்கும். அந்த 400க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ப்ளஸ் இன்னொன்று நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, எனக்கு 400 ரேங்க்குள்ளே இருந்தால் எனக்கு போஸ்டிங் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அங்கே கவுன்சிலிங் போயும் போஸ்டிங் கிடைக்கலன்னா என்ன மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் அடெண்டாமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதில் மாற்றுத்திறனாளி, விடோ கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இதுவும் இதில் உள்ளீடை ஒதுக்கீடாக பிரிஞ்சு போகும். அந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது அந்த 400 போஸ்டிங்கில் இருக்கக்கூடியது ஒரு 60 போஸ்டிங் அவங்களுக்காக தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கும். லேடிஸ்க்காகவோ, விடோக்காகவோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் யாராக இருந்தாலும் அது எல்லா இதுவுமே அந்த சப்டிவிஷனாகவும் பிரிஞ்சுக்கிட்டே போகும். அப்போ அதுலலாம் போயிட்டு மிச்சம் உங்களுக்கு ஒரு 350 நிற்கும். நான் சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 350 தான் நிற்கும். நான் 400 கிட்ட இருக்கும்போது எனக்கு 350 ரேங்க் வரைக்கும் தான் இப்போ எல்லாருக்கும் போயிருக்கு. மிச்சது 350 போஸ்டிங் தான் கடைசி அதில் மிஞ்சும். அப்போ நம்ம வந்து வெறும் பிசி நமக்கு எந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் நம்ம வரல அப்படின்னா 350 கிட்டேயாவது நம்ம ரேங்க் இருக்கணும். அதாவது நீங்கள் எப்போ ரேங்க் போடும்போதும் ஒரு 50, 60 அப்படிங்கிறத அவங்களுக்காகவும் ரிசர்வேஷனில் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்காகவும் ஒதுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பிசிங்கிறது இந்த 4682ல் இந்த 4682ல் 26.5%க்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பிசிக்கு உங்களோட ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க போஸ்டிங்கு. அதே இதில் பிசிஎம்க்கு வந்து 3.5%. அப்போ அதே 4682ல் நீங்கள் 3.5% கால்குலேட் பண்ணிக்கிறணும். என்ன நம்பர் காமிக்குதோ அதுக்குள்ளே உங்கள் ரேங்க் வருதான்றதை பார்த்துக்கிறணும். அதே இதில் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சியில் அடண்டம் 1Cயில் நீங்கள் போய் பிஹெச்பி, விடோ இவங்கெல்லாம் போக உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3.5% போட்டுட்டு அந்த நம்பர் தான் என்னோட ரேங்க்காக அதுக்குள்ளேயே எனக்கு போஸ்டிங் கிடச்சிடும்ன்ற மாதிரியும் முடிவு பண்ணக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் போக மிச்சம் என்ன இருக்கோ அந்த இதுக்குள்ளேயும் உங்கள் ரேங்க் இருக்கணும். கிட்டத்தட்ட 20னா உங்களோட ரேங்க் வந்து நான் ஒரு 5 பேர் அந்த ஸ்பெஷல் கோட்டாக்காக கொடுத்துட்டேன்னா மிச்சம் ஒரு 15க்குள்ளேயாவது உங்கள் ரேங்க் இருக்க மாதிரி இருக்கணும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி தான் எம்பிசி. அதே 4682ல் 20% போட்டு பாருங்கள். 20% போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருதோ அதான் உங்களுக்குரிய ரிசர்வேஷன். எஸ்சிக்கு அவங்களுக்கு வந்து அதே 4682ல் 15% போடணும். எஸ்சிஏக்கு அதே 4682ல் வந்து 3% போட்டு பார்க்கணும். எஸ்டிக்கு ஒரே 1% தான். அந்த 4682ல் 1% கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4682க்கு என்ன அனெக்சர் 1ல் என்ன போஸ்டிங் இருக்கோ அந்த போஸ்டிங்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இந்த பர்சன்டேஜ் போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்துக்குறோம். ஓகேவா? நான் ஏன் பர்சன்டேஜ் போட்டு உங்களுக்கு அக்யூரேட்டாக நான் எடுத்து காமிக்கல அப்படின்னா இதுக்கப்புறமும் ஏதாவது வேகன்சி ரிவைஸ் பண்ணுவாங்க வைப்பாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் எதுவும் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ 1000 போஸ்டிங் தான் அவங்க கொடுத்துருக்காங்க அனெக்சர் 1லனா நீங்கள் ஒன்னொன்றுக்கும் இந்த பர்சன்டேஜ் போட்டு பார்க்கும்போது இத்தனை போஸ்டிங் தான் இருக்கும். இதில் ஸ்பெஷல் கோட்டா போக மிச்சதுக்குள்ளே உங்கள் ரேங்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திரும்ப எனக்கு வந்து இந்த போஸ்டிங் எனக்கு இந்த ரேங்க் இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அந்த பர்சன்டேஜ்குள்ளே போட்டு உங்கள் ரேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலியமாக வரும். அப்படி இல்லைனாலும் வர்ற வரைக்கும் யார் ஆப்சண்ட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், பின்னாடி ஃபேஸ் 2ல் கூட உங்களுக்கு கூப்பிடலாம். அது வரைக்கும் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. கவுன்சிலிங் எதிர்பார்த்துட்டு நீங்கள் வந்து படிக்கிறது நிப்பாட்டக்கூடாது. கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ரிசர்வேஷன்னா என்னங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அடண்டம் 1Cயில் அப்ரிவேஷன் சொல்லி லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜிடினா என்ன, ஜினா என்ன, டபிள்யூனா என்ன. ஜிடிங்கிறது ஜென்ரல் டேன், ஜிங்கிறது ஜென்ரல். ஜென்ரல்னால் இந்த இடத்துல என்ன ஜென்ரல் டேன் நான் மேலே நான் சொன்னேன் 31% வந்து யார் மெரிட்டில் மார்க்கில் போகிறாங்களோ அவங்க எல்லாமே ஜிடியில் வந்து போஸ்டிங் எடுக்கலாம். ஜென்ரல் அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேன் உமன் 2 பேரில் யாருனாலும் எடுக்கலான்னு அர்த்தம். உமன்னு போட்டிருந்தாங்கன்னா அது உமன் மட்டும்தான் எடுக்கணும். டிடபிள்யூன்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்க விடோ மட்டும்தான் எடுக்கணும். பிஎஸ்டிஎம் போட்டிருந்தாங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் எடுக்கணும். சர்வ் போட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும்தான் அதை எடுக்கணும். பிசி ஓபிசிஎம் போட்டிருப்பாங்க. அதாவது அதர் தென் பிசிஎம் முஸ்லீமை தவிர்த்து இருக்க பிசி அப்படிங்கிறது தான் பிசி ஓபிசிஎம். இதே பிசிஎம்னா ஒன்லி முஸ்லீம் மட்டும்.
எம்பிசி எல்லாருக்கும் தெரியும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது எல்லாமே. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வரிசையா இருக்க எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்பிக்குரியது. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்கவங்க ஒரு சர்டிஃபிகேட் கையில டாக்டர்ட்ட வாங்கி வச்சிருப்பாங்க. அ அந்த சர்டிஃபிகேட்ல அவங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ அந்த தான் போட்டிருப்பாங்க. அதாவது எல்வி அப்படின்னா லோ விஷன், பார்வை குறைபாடோ, இல்ல லோக்கோமோட்டர் டிசபிலிட்டியோ இந்த மாரி என்னென்ன விஷயம் அவங்களோட சர்டிஃபிகேட்ல நோட் பண்ணியிருக்காங்களோ, அந்த இதுக்குரிய அப்ரிவேஷன் தான் இந்த இது. இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இதுல. ஏன்னா இதுல என்ன அந்த போஸ்டிங்க்கு நேரா என்ன போட்டிருக்கோ, அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த போஸ்டிங் எடுக்க முடியும். அத தவிர்த்து மத்தவங்க யாரும் அந்த போஸ்டிங்க தொட முடியாது. ஓகே. இதில ஷார்ட் ஃபால், பேக்லாக்லாம் போட்டுருக்காங்க. இத பத்தி நம்ம தனியாவே வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த நார்மலா இருக்கக்கூடிய நம்மளோட கம்யூனிட்டி, இந்த ஜென்ரல், ஜென்ரல் இதுக்குரிய அப்ரிவேஷன் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம் இப்ப. அதே அனெக்சர் 1ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விஏஓ, பில் கலெக்டர், ஜேஏ அக்கவுண்ட்ஸு, சேல்ஸ்மேனு எல்லா போஸ்டிங்கும் இதுக்குள்ள தான் வரும். அதாவது டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு இது 3 தவிர்த்து மித்த எல்லாமே வந்து இந்த அனெக்சர் 1ல இருக்கு. இந்த அனெக்சர் 1ல ஜென்ரல் டேன்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெரிட்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு இது எதுக்குமே நான் டோட்டல் போடல. ஏன்னா அவங்கவங்க வுமனுக்கு தனியா பிரியும், பிஹெச்பிக்கு தனியா பிரியும். அதனால டோட்டல் எதுவுமே நான் போடல. ஜென்ரல் டேன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்னு ஒரு ஜென்ரல் டேன் ஜென்ரல்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து மெரிட்ல மார்க் எடுத்திருக்கீங்க. ஆனா, நீங்க அது பசங்களாவும் இருக்கலாம், பொண்ணாவும் இருக்கலாம். இவங்க 2 பேருமே வந்து என்னது போய் அந்த 643 போஸ்ட்ல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து எடுக்கலாம். அவங்களோட மார்க்க பொறுத்து. இதே இது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மா இருந்தாங்க அப்படின்னாக்க, அதுவும் பசங்களாவோ, பொண்ணாவோ யாராவும் இருக்கலாம். 189 போஸ்டிங்க்கு அவங்க கவுன்சிலிங் போகலாம். போயி அதில யார் தமிழ் மீடியம் டிகிரி வச்சிருக்காங்களோ, அவங்க தான் வந்து சாரி டிகிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது 10த் லெவல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறனால, பிஎஸ்டிஎம் வந்து 10த் வரையும் தமிழ் 1லேருந்து 10த் வரையும் தமிழ் படிச்சவங்களா இருக்கணும். அந்த 2 பேர்ல யார் தமிழ் 10த் வரையும் படிச்சிருக்காங்களோ, அவங்க தான் அந்த 189 போஸ்டிங்க தொட முடியும். அது பாயாவும் இருக்கலாம், கேர்ளாவும் இருக்கலாம் 2மே. அதுக்கடுத்து வரக்கூடிய எல்வி, விஐ, ஹெச்ஹெச் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? ஏஎஸ்டி அந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு மட்டும் தான் இந்த போஸ்டிங் எடுக்க முடியும். வேற யாரும் எடுக்க முடியாது. அதே மாரி சீரியல் நம்பர் 10, 11 பாருங்க. ஜென்ரல்ல எக்ஸ் சர்வீன்னு போட்டிருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கு அடுத்ததுல பாருங்க 11ல எக்ஸ் சர்வோடு பிஎஸ்டிஎம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் அவங்க தமிழ் 1 டூ 10த் தமிழ்ல படிச்சிருந்தா தான் அந்த 7 போஸ்டிங்குமே அவங்களுக்கு போகும். இல்லன்னா அந்த 7 போஸ்டிங் வந்து வேற யாரும் அத எடுக்க முடியாது. அதே நெக்ஸ்ட் இது பாருங்க. ஜென்ரல் பார்த்துட்டோம். அடுத்து வுமனோட அவங்களுக்கு குடுக்கக்கூடிய இடஒதுக்கீடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டென் வுமன் பிஎஸ்டிஎம் இந்த 2 குடுத்துருக்காங்க. இத வந்து பாய்ஸ் வந்து யாருமே தொடவே முடியாது. வுமன் மட்டும் தான் எடுக்க முடியும். அப்போ வுமனுக்கு வந்து எப்பயுமே என்ன இருக்குன்னா, மேல அந்த 643லயும் வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தாங்கன்னா, அந்த 189லயும் வாய்ப்பு இருக்கு. கீழ வந்து தனியா இடஒதுக்கீடு குடுத்துருக்கிறதுல ஜெனரல் டென் வுமன்ல அதுல ஒரு 263 இருக்கு. ஸோ லேடீஸ்க்கு வந்து அதிகமான ரிசர்வேஷன் நல்ல அவங்களுக்கு வாய்ப்பும் கூட. அத நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. மிச்சம் கீழ இருக்க மாரி, அதே மாரி எல்லாமே வந்து அந்த வுமனுக்கு பிஹெச்பில அவங்க அந்த இந்த ஏஎஸ்டி, எல்டி, ஹெச்ஹெச் இந்த மாரி எது இருந்தாங்கன்னா, அவங்க மட்டும் தான் அந்தந்த போஸ்டிங்க எடுக்க முடியும். ஓகேவா? இதே இது டெஸ்டிடியூட் விடோ கோட்டாவ யாரும் டச் பண்ணக்கூடாதுக்காக அவங்களுக்கு தனியா குடுத்துருப்பாங்க. நீங்க மெரிட்ல மார்க் எடுத்து ஒரு டிடபிள்யூ இருக்கீங்க அப்படின்னா, அந்த 43 போஸ்டிங் உங்கள தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. இதே இது அதிலேயே நீங்க தமிழ் மீடியம் 1 டூ 10த் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா, இந்த 6 போஸ்டிங் டெஸ்டிடியூட் விட பிஎஸ்டிஎம் உங்கள தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. இது ஏன் ஒண்ண மட்டும் இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன்னா, இதே மாரி தான் மத்த எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதனால தான் இந்த ஜென்ரல் டர்ன்னா என்ன? ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா என்ன? ஜென்ரல் டர்ன் வுமன்னா என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஜென்ரல் டர்னுக்கு அலாட் பண்ணியிருக்க வேக்கன்சி. சரி நெக்ஸ்ட் பிசி. நான் ஏற்கனவே இப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்ப 4682 போஸ்டிங்கு. அதில 26.5% எவ்வளோன்றத பார்த்துக்கோங்க. அந்த நம்பருக்குள்ள உங்க ரேங்க் இருக்கு அப்படின்னா, இந்த இதில நான் சொன்ன மாதிரி அந்த எல்வி, ஹெச்எஸ் இந்த பிஹெச்பிக்குரியதெல்லாம் விட்டுறணும். எக்ஸ் சர்வீஸ் மேனையும் விட்டுறணும். அதேமாரி நீங்க பிஎஸ்டிஎம் படிக்கலைன்னா, அந்த பிஎஸ்டிஎம்மையும் விட்டுறணும். அடுத்து அதிலேயே இதில மறுபடியும் கீழ வுமன்னா இருந்தீங்கன்னா, வுமனுக்கு வரக்கூடிய பிஹெச்பி இதுலயும் நீங்க வரலன்னா அதையும் விட்டுறணும். டெஸ்டிடியூட் விடோ வரலன்னா அதையும் விட்டுறணும். அப்போ உங்களுக்குரிய வாய்ப்பு வந்து என்னன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, பிசி அந்த ஜென்ரல் இருக்கு இல்லையா? அது மட்டும் தான். பிஎஸ்டிஎம் படிக்கலாம் அதுவும் வராது. அதே இது வுமனா இருந்தீங்கன்னா, பிசி, டபிள்யூன்னு போட்டு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த 568 + 231 இந்த 2 மட்டும் தான் உங்களுக்குரிய வாய்ப்புகளா இருக்கும். இது பிசிக்குரியது. நெக்ஸ்ட் பிசிஎம். இந்த பிசிஎம்ல அனெக்சர் உள்ள 4682 வேக்கன்சில இன்ட்டு 3.5% போடுங்க. அந்த ரேங்க்குள்ள அதில வரக்கூடிய இதில இந்த போஸ்டிங்லாம் டோட்டல் போடுறோம். இந்த போஸ்டிங்கில டோட்டல் போடும்போது, இந்த டோட்டலுக்குள்ள உங்க ரேங்க் இருக்குன்னா உங்களுக்கு போஸ்டிங் வரும். அந்த டோட்டலுக்குள்ளேயும் உங்க ரேங்க் வரணும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாரெல்லாம் விட்டுறணும் நம்ம பிஎஸ்டி நீங்க படிக்கலன்னா, அந்த 23 விட்டுறணும். இப்ப நீங்க பிஹெச்பி இல்ல அப்படின்னா, அந்த 1+3 அதையும் விட்டுறணும். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா,
எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தும் நீங்கள் பிஎஸ்டிஎம் படிக்கல அப்படின்னா இந்த 7 போஸ்டிங்கை நீங்கள் விட்டுறணும். ஓகேவா? நீங்கள் உமனா இல்ல அப்படின்னாக்கா இந்த 3 போஸ்டிங்கும் விட்டுறணும். அப்போ நீங்கள் ஒரு பாயா இருக்கீங்க, பிசிஎம்ல போறீங்கன்னா உங்களுக்கு 3.5% போட்டுட்டு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஒண்ணே ஒண்ணு தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 97. இதே இது லேடீஸாக இருந்தால் பிசிஎம் ஜென்ரல்லேயே உங்களுக்கு ஒரு 97 போஸ்டிங் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் எடுக்கலாம். பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 23க்குள்ளேயும் எடுக்கலாம். அடுத்து பிசிஎம் உமன்னு சொல்லி ஒரு 39 கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த இதுக்குள்ளேயும் நீங்கள் போஸ்டிங் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து 3 வாய்ப்பு கிடைக்கிற மணிக்கு இந்த இதில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் எம்பிசி. எம்பிசிக்கு வந்து என்ன பண்ணுங்க, அதே அனெக்சர் 1ல் எம்பிசியோட ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20%. ஸோ உங்களுக்கு அந்த 4282ல் 20% எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்குள்ளே இந்த போஸ்டிங் எல்லாம் டோட்டல் போட்டுட்டு அந்த உங்களுடைய நீங்கள் போட்ட பர்சன்டேஜ் இந்த கவுண்டிங்குள்ளே வருதான்னு பாருங்கள். ப்ளஸ் கவுண்டிங்குள்ளே ஓரளவுக்கு வருதுன்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிஎஸ்டிஎம், இந்த பிஹெச்பி இதெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் வரக்கூடிய டோட்டலுக்குள்ளே உங்கள் ரேங்க் வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எஸ்சிக்கும் அதே தான். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15%. ஸோ 4282ல் இந்த 15% கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாயாக இருந்து இந்த 319 தான் அவங்களுக்குரிய ஆப்ஷன். இது கேர்ளாக இருந்தாங்க, ஒரு லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னாக்கா எஸ்சி ஜென்ரலில் 319 அவங்க போட்டி போடலாம். எஸ்சி உமனில் இருக்கக்கூடிய இந்த 135க்கும் அவங்க வந்து என்ன செய்யலாம், போட்டி போடலாம். ஓகேவா? நீங்கள் இதுவும் அதே தான் 15% போடுறீங்க. அது என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்குள்ள உங்கள் ரேங்க் இருக்கான்னு பார்க்குறீங்க. கம்யூனல் ரேங்க் நான் சொல்கிறது எல்லாமே கம்யூனல் ரேங்க்கு. கம்யூனல் ரேங்க் இருக்கான்னு பார்க்குறீங்க. ஓவரால் ரேங்கை விட்டுருங்க. கம்யூனல் ரேங்கை பாருங்கள். கம்யூனல் ரேங்க் இருக்கான்னு பார்க்குறீங்க இந்த டோட்டலுக்குள்ளே. அந்த டோட்டலுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா அடுத்து பிஎஸ்டிஎம், எல்வி இதில் ஏதாவது நீங்கள் ஸ்பெஷல் கோட்டாவில் வரலன்னா அந்த அதெல்லாம் கழிச்சிடணும். அதெல்லாம் விட்டுறணும். விட்டது போக மிச்சம் எவ்வளோ வருதோ அந்த நம்பருக்குள்ளே உங்கள் ரேங்க் வந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். அதையும் பார்த்துக்கிறணும். அடுத்து எஸ்சிஏக்கு வந்து 3%. எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அது இது ஜென்ஸாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து என்னது 59க்கு போட்டி போடுவாங்க. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க அந்த 20லேயும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், போய் போஸ்டிங் எடுக்கலாம். இதே இது உமனாக இருந்தாங்கன்னா மேலே எஸ்சிஏ ஜென்ரல் 59க்கும் போட்டி போடலாம், 20க்கும் போட்டி போடுவாங்க. கீழே வந்து உமன்ற கோட்டாவில் ஒரு 21, ஒரு 17 இருக்குது. இதுக்கும் அப்போ அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து உமனுக்கு வந்து 2 வாய்ப்பு வரும். ஜென்ரல்லேயே அவங்க எடுக்கலாம், உமன்லேயும் அவங்க எடுக்கலாம். ஓகேவா? இதே பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்டிங்கிறது பழங்குடியினர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரே 1% ரிசர்வேஷன். அப்போ எஸ்டி ஜென்ரலில் வந்து நல்லா மெரிட்டில் மார்க் எடுத்து போகிறாங்கன்னா ஒரு 29 பேர் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் தாராளமாக போய் போஸ்டிங் எடுக்கலாம். அந்த 1%ல் எத்தனை எவ்வளோ வருது, உங்கள் ரேங்க் எவ்வளோ வருது, அந்த இப்போ 1% போடும்போது உங்களுக்கு உங்கள் ரேங்க் வந்து 29 வருது இல்லை 30க்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஜென்ரல்லே நீங்கள் போயிடலாம். ஓகேவா? சாரி, 29ங்கிறது மெரிட்டில் மார்க் எடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட்டில் மார்க் நீங்கள் நிறையவே எஸ்டியில் ஜென்ரலுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸும் எடுக்கலாம், கேர்ள்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த 2 பேர் எடுக்கிறதா இந்த 29. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். எஸ்டியில் 29ங்கிறது நீங்கள் பாய்ஸு கேர்ள்ஸு 2 பேருக்குமே கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு தான். அதே மாதிரி கீழே ஷார்ட் ஃபால் எஸ்சிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபால் பேக்லாக் அப்படிங்கிறது என்னென்னு டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி ஒரு எஸ்டியில் டிடபிள்யூ முடிச்சிருக்காங்க. டிடபிள்யூக்கு வந்து ஒரே ஒரு பொசிஷனை ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் பிஎஸ்டியை முடிச்சிருக்கணுங்கிறாங்க. அப்போ வெறும் டிடபிள்யூ போகிறவங்க அந்த போஸ்டிங் எடுக்க முடியாது. டிடபிள்யூவாகவும் இருக்கணும், பழங்குடியினராகவும் இருக்கணும். அதே சமயத்தில் அவங்க பிஎஸ்டியும் முடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஒரு போஸ்டிங்கை அவங்களால எடுக்க முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் வந்து கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தோம், எப்படி ரிசர்வேஷன் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இதில் ஜென்ரல்னா என்ன, உமன்னா என்ன, அந்த ஜென்ரலுக்கும் உமனுக்கும் என்னென்ன வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரல்னா யார் யாரெல்லாம் எடுக்கலாம், லேடிஸு ஜென்ட்ஸ் 2 பேருமே எடுக்கலாம். உமன்னா உமன் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ சேலரி எவ்வளோ, டிஎன்பிஎஸ்சியில் போஸ்டிங் எப்படி இருக்கலாம், எப்படி நம்ம ஷெடியூல் போட்டு படிக்கலாம், இல்லை தமிழ் டாப்பிக்கு, மேக்ஸ் டாப்பிக் எல்லாமே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ கவுன்சிலிங் மேமோ வரப்போகிற டயத்துலன்றனால நம்ம இப்போ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி நான் சொல்கிற அடெண்டம் 1Cயை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அடெண்டம் 1Cயில் ஸ்டேட்டுன்னு போட்டிருந்தா அது ஸ்டேட் சீனியாரிட்டி, ஊர் பேர் போட்டிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். தேங்க்யூ.